இன்னைக்கு ஒரு சின்ன பழமொழியோட என்னோட சிந்தனையை ஆரம்பிக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை நோயுற்ற பின்பு நாம் கற்ற பாடம். நாம் கற்ற பாடம். நமக்கு எல்லாருக்குமே எல்லா ஆசையும் இருக்கும் இல்லையா? எல்லாமே செய்வோம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம நோய் வாயப்பட்டுட்டோம், ஒரு திடீர்னு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே அது எப்போ சரியாகுங்கிறதுல தான் இல்லையா? நாம் வச்சுருக்க புது ட்ரெஸ்ஸோ இல்லை நம்ம வச்சுருக்க ஆடம்பரமான பொருளோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளோட எண்ணம் ஃபுல்லாக எதுவாக இருக்கும், நம்ம எப்போ உடம்பு சரியாகும் அப்படிங்கிறது தான். முதல்ல நோய் வர்றதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய் இல்லாமல் வாழலாம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்றணும். என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் முடிஞ்ச அளவு காலையிலையும் மாலையிலையும் உடற்பயிற்சி செய்யணும். அதே போல் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது காலையிலையும் மாலையிலையும் ப்ரஷ் பண்ணணும். குளித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா பொருளையும் சாப்பிட்ணும். நம்ம குளித்ததுக்கு அப்புறமா சாப்பிட்ணும். அதை ஃபாலோ பண்ணணும். அதே போல் எளிமையான உணவுகள், ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட்டு வயிறு உபாதைகள் ஏற்படுறதை விட என்ன பண்ணலாம், எளிமையான உணவுகளை சாப்பிடலாம். நம்ம இப்போ தேவையில்லாமல் பேக்கெட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பேக்கெட் ஃபுட்டை நம்ம தினமும் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு பதிலாக பழங்கள் இல்லை நிலக்கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிலக்கடலை அந்த மாதிரியான உணவுகளை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. நோய் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறத விட நோய் வராமல் நாம் என்ன பண்ணணும், தடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு நல்ல உணவுகளை, எளிமையான உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். அதே போல் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலானது மொபைல் ஃபோன். என்ன பண்ணுறோன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குறோம் இல்லையா? அதனுடைய வெளிச்சமும் அதிகமாக கண்ணை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் விரல் அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால இந்த விரல்களில் இருக்க செல்லெல்லாம் செத்துரும் அப்படிங்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு எதையுமே அளவோடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த நோயும் நம்மளை அண்டாமல் நம்மளை பார்த்துக்கலாம். அப்போ நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நாம் இதெல்லாம் பின்பற்றணும். அப்படி பின்பற்றணும்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இனிய நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.